வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு அடை ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ராகி மாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த அடை. இதோட பார்த்திங்கனாக்கா இதனோட வாசனை அந்த டேஸ்ட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேர்க்கக்கூடிய பொருளாகட்டும், நம்ம மாவு கலந்துருக்க விதமாகட்டும், அதில் இந்த அடை ரொம்ப மிருதுவாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். காரணம் இந்த மாவுக்கே பொதுவாக சிறுதானிய மாவு எல்லாத்துக்குமே ஒரு தனி சுவை உண்டு. அந்த வகையில் இந்த ராகி அடை இப்போ பண்ணிடலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு ராகி மாவு இது போல் கடாயில் சேர்த்துட்டு நல்லா சூடு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கினதை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் நல்ல ஒரு ஜீரண சக்தியை மேம்படுத்தும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நம்ம இந்த அடை சாப்பிடும்போது. இப்போ இதோட நல்லா ஒரு கை அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை கொத்தமல்லி தழைகள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும் போது இந்த அடை இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மாவோடு நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த பொருட்களை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இந்த மாவில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள் எல்லா பக்கங்கள்லேயும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய சிறுதானிய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுதுன்னா ப்ளேலிஸ்ட்டில் மில்லட் ரெசிபி அப்படிங்கிற டாப்பிக்கில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நார்மலாக எப்போதும் போல் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அடை மாவு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப இறுகலாக நீங்கள் மாவு பிசைய வேணாம். நம்ம மாவு ஆல்ரெடி வறுத்துருக்கோம். அதோட இந்த மாவு பிசையக்கூடிய பாத்திரத்துலேயும் தான் அந்த அடை நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி சேர்த்துருந்த தண்ணி போதுமானதாக தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருந்தால் தான் நம்ம அடை தட்டுறதுக்கும் சுலபமாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கரெக்டான ஒரு பதத்துக்கு இருக்குது. இந்த பதத்தில் உங்களுக்கு மாவு இருந்துச்சுனாக்கா நமக்கு சூப்பராக இருக்கும் அடை. இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டு ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க. வாழை இலை இல்லைனாக்கா பால் கவரோ இல்லைன்னா ஆயில் கவர் அந்த மாதிரி கவர் இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஃபாயில் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் அதில் கூட நீங்கள் அடையை இதை போல் தட்டிடலாம். இப்போ தட்டுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இல்லை பாருங்கள். நல்ல மிருதுவாக மாவு இருக்கிறதுனால நமக்கு சுலபமாக அடையை இப்படி இலையில் தட்டிடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிட்டு சூடான கல்லில் நம்ம தட்டி வச்சுருக்க அடையை சேர்த்துட்டு இலையை ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அடை அப்படியே இலையில் ஒட்டாமல் அழகாக வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. இப்போ மேலால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுடுங்க. சேர்த்துட்டு ஒரு மிதமான தணல்லே வச்சு வேக வைங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. நார்மலாக நம்ம அரைக்கக்கூடிய தேங்காய் சட்னி, பச்சை மிளகாய் வச்சு நீங்கள் தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, உப்பு அதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு தான் பரிமாற போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் இருக்குது, அயன் சத்து இருக்குது. அதாவது எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.